இஷான் கிஷான் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணாரா? அதாவது டீமுக்காக ஆடினாரா? இந்த டீம் இல்லை, பழைய டீமுக்காக ஆடினாரா? மும்பை இந்தியன்ஸுக்காக அம்பையர் ஆடினாரா? என்ன நடந்துச்சு இப்படிலாம் பல பேர் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பிளேயர்ஸ் மேலே நம்ம இதில் ப்ளேம் பண்ணவே முடியாது. இதில் அம்பையர் மேலே ப்ளேம் பண்ண முடியுமா? பார்ப்போம். வாட்ஸ் கோல்ஸ் ஹை ஃப்ரம் பாலா. அது என்னது, இது பிளேயர் மேலே ப்ளேம் பண்ணவே முடியாது. நாங்கள் மொத்தமாக சந்தேகப்படுறதே ஃபஸ்ட்டு வந்து இஷான் கிஷான் மேலே தான் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்கும்போது ஹேஷ்டேக் மேட்ச் ஃபிக்ஸிங், ஹேஷ்டேக் ஃபிக்ஸிங் இது எல்லாமே ட்ரெண்ட் ஆச்சு. எதனால்? மும்பை இந்தியன்ஸ் மேலே எப்போவுமே வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அம்பையர் ஃபிக்ஸிங் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து முக்கியமாக வந்துச்சு. ஸோ அந்த அம்பையர் ஃபிக்ஸிங் இவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அம்பையர் ஒரு ஒரு குழப்பத்தில் இப்படியா அப்படியான்லாம் காட்டிட்டு வைடு காட்ட போயிட்டு அப்புறம் திடீர்னு அவராக வேணும் அவுட்டு அப்படின்னு காட்டினது, இந்த குழப்பத்திலாம் நடந்தது. தெளிவாக முதல்ல அந்த இன்சிடென்ட்டை பார்த்துருவோம். இஷான் கிஷான் தீபக் சஹருடைய பவுலிங்கில் ஆடுறாரு. பால் வந்து லெக் சைடில் வைடு மாதிரி போகுது. பட் அவர் கிளைட் பண்ணிட்டாரா இல்லையாங்கிறது தான் இங்கே பிரச்சனை. கீப்பர் அழகாக கலெக்ட் பண்ணிட்டாரு, அப்பீலே பண்ணல. இவர் தீபக் சஹர் பவுலரும் வந்துட்டு போட்டு அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சிடுறாரு. இஷான் கிஷான் லைட்டாக இந்த பக்கம் நவுற மாதிரி ஃபஸ்ட்டு முதல்ல தெரிய ஆரம்பிச்சது ஒரிஜினல் ஃபுட்டேஜஸில். பட் போக போக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வெளியே வரும்போது வேறு ஆங்கிள்ஸ் வந்து பார்க்கும்போது அவர் லைட்டாக அவர் ஏன்ப்பா பெவிலியன் நடந்து போனாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அவர் சும்மா நார்மலாக அதை ரெண்டு நடந்து வரதே கொஞ்சம் இப்படி வராமல் அப்படி வந்துருக்கலாம்ல அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் நமக்கு சொல்ல முடியாது. இதில் வந்துட்டு இஷான் கிஷன் அவுட் ஆகிட்டு தான் நடந்து போனாரா இல்லை கொஞ்சம் லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி நடந்து வர வந்தாரான்றது நமக்கு தெரியல. பிகாஸ் அவருடைய அவுட்டு கொடுக்கப்படுது. இவர் இந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அம்பையர் முதல்ல வைடு காட்டுறதுக்காக தான் நார்மலாக கையை தூக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. அவர் திடீர்னு மறுபடியும் அவராகவே என்ன பண்ணிடுறாங்கன்னா, யாருமே அவர் எதுவுமே பண்ணல. ஃபீல்டரு, கீப்பரு, ஆப்போசிட் கேப்டனு, 2 பேட்ஸ்மேனு, பவுலர் யாருமே எதுவுமே பண்ணல. திடீர்னு வைடு காட்ட போன அவரே என்ன பண்ணிடுறாருன்னா இப்படின்றாரு. அப்புறம் அப்படி பார்க்குற என்னப்பா அவுட் இல்லையா, அவுட்டு அப்படின்றாரு. ஸோ அப்போ இந்த கன்ஃபியூஷன் இவர் பண்ணுற நேரத்தில் என்ன இவரே கன்ஃபியூஷன் அவுட் அப்படின்னு சொல்லி தீபக் சார் அவுட் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார். கீப்பர் என்ன பண்ணுறாரு, அப்படியா அவுட்டு அப்படின்றாரு. இஷான் கிஷான் இந்த இடத்துல அந்த பால் வந்து யாரும் எடுத்து போட்டு போகிறாங்க, இப்போ ரன் அவுட் பண்ணி போனாங்க, கீப்பர் எடுத்து ரன் திரும்ப ஓடுறாரு. இங்கே தான் நம்ம சொல்கிறோம் இஷான் கிஷான் ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜஸை பார்க்கும்போது அவராகவே விட்டு கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. பட் அடுத்தடுத்த ஃபுட்டேஜஸ் நீங்கள் பார்க்கும்போது இஷான் கிஷானுடைய ஃபுல் பாடியை நீங்கள் பார்க்கும்போது அவருடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் அவர் திரும்ப அந்த அவுட்டுன்னு விட்டு கொடுத்துட்டு போன மாதிரி தெரியல. ஆனால் அவுட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக நான் என் பேட்டில் பட்டுச்சு நம்புகிறேன் அப்படின்னு இருந்திருந்தா அவர் போயிருந்துருக்கலாம். அவர் பேட்லேயே படலை அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஆனாலும் அவர் நடந்து போயிருக்கிறார். அதுதான் ஏன் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு பிளேயர் மேலே நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இங்கே என்ன? அம்பையர் ஃபிக்ஸிங்கை ஓரமாக வச்சுருவோம். இஷான் கிஷான் மேலே பழைய டீமுக்காக நீ ஆடினப்பான்னு சொல்லக்கூடியது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒவ்வொரு பிளேயருமே உயிரை கொடுத்து விளாட்றாங்க. அந்தந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு இங்கிருந்து அங்கேருந்து மாறுறாங்க, பல கோடிகளுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அவங்களுடைய பாடியை லைனில் போட்டு ஃபீல்டிங் பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து பேட்டிங் ஆடுறாங்க, கேட்சஸ் 6, 4ன்னு சொல்லி எல்லா விதத்துலையும் தன்னுடைய 100% பல பிளேயர்ஸ் இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிளேயர் இந்தியாவுக்காக விளையாடிட்டு இருக்கிற ஒரு வீரர் அவர் இஷான் கிஷான். கரண்ட்லி எல்லா ஸ்குவாட்லேயும் இருக்கிறது கிடையாது, சம் மேட்சஸ்லாம் விளையாடிட்டு தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர், மும்பை இந்தியன்ஸ்க்கு இத்தனை வருஷமாக விளையாடி முடிச்சு இப்போ எஸ்ஆர்எஸ் வந்து விளையாடுறவர். அவரை பற்றி இப்படிப்பட்ட ஒரு 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 அது மாக்கரியாக இருக்கலாம், அது ஜோக்காக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ரொம்ப தப்பான விஷயமா நான் பார்க்குறேன். அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்றது மொத்தமாகவே ரொம்ப வருஷமாக அம்பையர் ஃபிக்ஸிங் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. ப்ளூ கலரில் போட்டுருக்குறாங்க, இவங்களும் ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க, ஜோக்காக பேசப்பட்டது. பல இன்சிடென்ட்ஸில் உண்மையாகவே அம்பையர் ஃபிக்ஸிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் காட்டுறாங்க. உதாரணத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்னால் விராட் கோலியோடைய ஆர்சிபி டீமுக்கு அகேன்ஸ்டாக மும்பை இந்தியன்ஸ் விளாடும்போது ஹார்திக் பாண்டியா நிக் பண்ணியிருக்காரு பாலை. அம்பையர் அந்த இடத்துல அவுட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. தேர்ட் அம்பையர் போய் பார்க்கும்போது கூட விராட் கோலியோட டீம் வந்துட்டு அப்பீல் போகிறாங்க. தேர்ட் அம்பையர் பார்க்கும்போது நல்லா அந்த ஸ்னிக்கோமீட்டர் அந்த எட்ஜ் அல்ட்ரா எட்ஜில் வந்து அழகாக டிக்குன்னு ஒரு கிராஃப் ஒன்று வருது. அந்த பால் வந்து நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நவுத்துறாங்க. ஒரு ஃப்ரேம் இந்த பக்கம் அந்த பக்கம் பேட்டோட கரெக்டாக பால் அங்கே மீட் பண்ணும்போது இல்லாமல் கொஞ்சம் பேட்டில் பட்டுட்டு அப்புறம் போனாலோ இல்லை பேட்டு கொஞ்சம் முன்னாடி வரும்போது இருந்தாலே சில இடங்கள்லாம் அவுட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா பால் இங்கே பட்டு அது டிஃப்ளெக்ட் ஆகிற இடத்துல ஒரு கிராக் காட்டுது, இருந்தும் நாட் அவுட் அப்படின்றாரு அம்பையர். இந்த மாதிரிலாம் பல வீடியோக்கள் இப்போ ஆன்லைனில் போட்டுட்டு ஞாபகம் இருக்குதா? இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல தடவை அவங்க பண்ணியிருக்கிறானுங்க. இது உண்மையாகவே அம்பையர் ஃபிக்ஸிங்கு. அந்த அம்பையர் காதில் மாட்டிருக்காருல, அவர் அதுதான் தான் வைடு காட்டிட்டு எவனோ தான் காதில் சொல்லியிருக்காங்க, அதனால தான் அவர் வந்துட்டு அவுட்டு அப்படின்னு அந்த இடத்துல கொடுக்குறாரு. இப்படிலாம் பல பேர் பல தியரிகளை இங்கே சொல்கிறாங்க. நம்மளால் வந்து இதை பொத்தாம் பொதுவாக எல்லாரோட சேர்ந்து ஆமாம் அப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு நம்மகிட்ட ஆதாரங்கள் இல்லை.
ஆனால் அதே நேரத்தில் இப்படி ஒரு நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இதே ஐபிஎல்ல பெட்டிங், சூதாட்டம், சில வீரர்கள் இதில் பிடிப்பட்டது, புக்கீஸ் கிட்ட போய் அவங்க கிட்ட இந்த பால் நான் நோ பால் போடுறேன்னு சொல்லி காசு வாங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ஆரம்ப கட்டத்தில் நடந்து பிடிபட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமும் சில பிளேயர்ஸ் அப்ரோச் பண்ணுறது இந்த ஐபிஎல் 2025 கூட ட்ரை பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம யாருனாலையும் மறுக்கவே முடியாது. ஐபிஎல்லே பிசிசிஐயே சொல்லிச்சு அதிகாரப்பூர்வமாக, சில புக்கீஸ் சில ஊர்களில் சுற்றிட்டு இருக்கிறதாகவும் அவங்க பிளேயர்ஸ் அணுக முயற்சிக்கிறதாகவும் எங்களுக்கு தகவல்கள் வருது. அந்த தகவல்களின்படி பிளேயர்ஸ்லாம் உஷாராக இருங்க அப்படிங்கிற தகவல்களும் பிசிசிஐயே சொல்லிச்சு சில நாட்களுக்கு முன்னால் இந்த ஐபிஎல் நடக்கும்போது. அதனால் இந்த மாதிரி பிளேயர்ஸுங்களுக்கு வெளித்தரப்புலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த பிளேயர்ஸ் எஸ் சொல்கிறாங்களா, நோ சொல்கிறாங்களா, மாற்றுறாங்களா இல்லையாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸுங்கிற இந்த ஃப்ரான்ச்சைசி அம்பையர்ஸை வச்சு இந்த கேமையே ரூல் பண்ணுதுன்னு சொல்லக்கூடியதை எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத நம்மளால் எந்த ஒரு விதத்துலையுமே ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறேன், எனக்கு தெரியும் போது இது அம்பையர் எரர் மாதிரி தெரியல, இது அம்பையர் ஃபிக்ஸிங் மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இதெல்லாம் ஹியூமன் எரர்ஸ். இது மற்ற மேட்சஸ்லையும் நடக்குது. இது வெறும் மும்பை இந்தியன்ஸ்க்கு நடக்கும்போது மட்டும்தான் இவங்க எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணத்தினால இது அம்பையர் ஃபிக்ஸிங்னு சொல்கிறாங்க. எங்கள் ஆளுங்க ஆடி ஜெயிக்கிறாங்க, இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்ணி ஜெயிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரெண்டு தரப்புல இருந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் பாலம்.